Jesus is an AI-generated version of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னது ஏஐ ஜீசஸா? நம்ப முடியலையா? அதுவும் பாவ மன்னிப்பு வழங்கும் ஏஐ ஜீசஸ் இன்னும் வியப்பாக இருக்கிறதா? இது உண்மைதான். நாம் ஏற்கனவே ஏஐ கடவுள், ஏஐ வழிபாடு, ஏஐ பிரசங்கம் என்று ஏஐ குறித்து நிறைய வீடியோக்களில் பார்த்துள்ளோம். இந்த வரிசையில் தற்போதைய வரவு ஏஐ ஜீசஸ் ஆகும். இந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் சுவிட்சர்லாந்தில் உள்ள லூர்சன் நகரில் அமைந்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் ஆகும். இந்த தேவாலயம் அந்த பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமையான ஒன்றாகும். இந்த தேவாலயத்தில்தான் சோதனை ஓட்டத்தின் அடிப்படையில் ஏஐ ஜீசஸ் என்கின்ற ஒரு அவதாரை ஆகஸ்ட் 2024 அறிமுகப்படுத்தி 2 மாதங்கள் அது சோதனை செய்யப்பட்டு 1000க்கும் அதிகமான மக்கள் அந்த ஏஐ ஜீசஸ் என்கிற அவதாரை உபயோகப்படுத்தி கொண்டார்கள். இந்த ஏஐ ஜீசஸ் என்கிற அந்த ஏஐ அவதாருக்கு அவர்கள் கொடுத்த பெயர் மிகவும் ஆச்சரியமான விஷயம். இது லாட்டின் மொழி. என்ன பெயர் என்றால் டியஸ் இன் மெஷின், அதாவது காட் இன் மெஷின், தமிழில் இயந்திர கடவுள். பாருங்க, இந்த இயந்திர கடவுளுடைய வேலை என்ன பண்ணுதுன்னா, மக்களுக்கு பாவங்களை மன்னிக்கிற வேலை இந்த ஏஐ ஜீசஸ் பண்ணி கொண்டு இருந்தது. அதாவது பாவம், நாம் ஒரு பாவம் பண்ணிவிட்டோம் என்றால் இந்த ஏஐ ஜீசஸ் போய் நம்ம கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அது நமக்கு பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த ஏஐ ஜீசஸ் கன்ஃபெஷன் ரூம்ல இது பயன்படுத்தப்பட்டதுங்க. இதுல இந்த ஏஐ ஜீசஸ் 100 மொழிகளில் பேசக்கூடியது உபயோகப்படுத்தின 3 பேர் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருந்தது என்று சொல்லி இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த நிகழ்வினை சற்று ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையோடு நிதானிக்க வேண்டும். பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் தேவனுக்கு மட்டுமே உண்டு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் தேவனுடைய குமாரன் என்று பாராமல் தன்னுடைய சொந்த குமாரனே தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி பலியாகி அவருடைய ரத்தத்தின் மூலம் நமக்கு மீட்பு கிடைத்தது, பாவ மன்னிப்பு கிடைத்தது. நாம் பாவத்தில் விழும் பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விடும் பொழுது நாம் பாவ மன்னிப்பினை பெற்றுக் கொள்கிறோம். அதற்கு எதிரடையாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஏஐ ஜீசஸ் அவதார். இந்த ஏஐ ஜீசஸ் போய் மக்கள் பாவ மன்னிப்பு கேட்கலாம், அந்த ஏஐ ஜீசஸ் பதில கொடுக்கலாம். ஆனா உண்மையாகவே அந்த மக்கள் பாவத்தில் இருந்து விடுதலை ஆக முடியுமா? இல்லை. இந்த மக்கள், அதாவது ஏஐ ஜீசஸ் போகிற மக்கள் எத்தனை தடவை போனாலும் அவருடைய மனதிற்கு ஆறுதலா ஏஐ ஜீசஸ் அது ஸ்டோர் பண்ணப்பட்ட வார்த்தையை வசனத்தின் அடிப்படையில் பதில் அளிக்க முடியும். ஆனால் பாவத்தில் இருந்து விடுதலையாக்க, பாவத்திலிருந்து மீட்க முடியுமா? இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது கடைசி காலம். பொல்லாங்கான் கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைகிறான். நாம் விழிப்புடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆமென்.